ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஸ்நாக்ஸு வாங்கிட்டு வந்தாச்சு, சாப்பிட்டுட்ருக்கோம். சைடில் வந்து பப்ஸ் இருந்துச்சு, பப்ஸை சாப்பிட்டு முடிச்சாச்சு. டிவி இல்லை. வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. நீங்கள் எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோ ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து கரெக்டாக வந்து 12 ஆகுது. ஸோ இப்போ தான் நான் வந்து எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க என்ன ஒர்க்லாம் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து காலையிலுக்கு வந்து நான் என்ன சமைச்சேன்னா பட்டர் பீன்ஸ் வந்து புளிக்குழம்பு மாட்டாக வச்சுருந்தேன், செஞ்சு முடிச்சாச்சு. அதுதான் வந்து நான் வந்து சன்னுக்கு வந்து ஸ்கூலுக்கும் பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பொரியல் மட்டும் பண்ணணும். ஸோ பொரியல் பண்ணோன்னா ஓரளவுக்கு வந்து முடிஞ்சது சமையல் வேலை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சில விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்னென்னா நம்ம வந்து வீட்டு வேலை மட்டும்தான் செய்கிறோன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம எல்லா ஒர்க்கும் வந்து மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சொல்லப்போனால் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து நிறையா வேலை இருக்க தான் செய்யுது. தன்னோட உடம்பையும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் ஃபிசிக்கலாக எல்லா ஒர்க்கையும் செய்யணும். ஸோ அது வந்து கஷ்டமான விஷயம். இதை வந்து சிலர் புரிஞ்சுக்கிட்டாவே வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வராது. என்ன சொல்கிறதுன்னா, இதை மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஹஸ்பண்ட் தான். அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டாவே வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து எதுலையாவது என்கேஜாகவே இருக்கிறப்போ நிறைய விஷயங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும், ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து கேர்ள்ஸ்க்கும் சரி நம்ம வந்து லேடிஸ்க்கும் நம்ம ஹஸ்பண்ட் இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து நம்மளும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு வந்து நிறையா விஷயங்கள் வந்து அப்போ தான் தோணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கோயில்பட்டி போயிருந்தோம். பட் வந்து விலாக் எடுக்க முடியல. ஸோ சடனாக கிளம்பிட்டு சடனாக வந்தாச்சு. ஸோ அதனால் வந்து விலாக் எடுக்க முடியல. ஸோ ஒரு மத்தியானம் டைம் போல் கிளம்பி போயிட்டு ஈவினிங் டைம் தான் நினைக்கிறேன், ஒரு 4 அந்த மாதிரி மிட் டைமில் தான் போயிட்டு வந்துட்டோம். உடனே வந்தாச்சு, ஏன்னா ஸ்கூல் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி ஒரு ரொட்டீன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். காய் வாங்கிட்டு வந்துடணும். ஸோ என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இன்னொரு விஷயம், காய் வந்து இப்போ ரேட் அதிகமாகிட்டே போகுது. நான் வந்து ஒரு வேளை சில காய் மட்டும்தான் ரேட் அதிகமாக இருக்கும்னு நினச்சிட்டு காய் வாங்க போயிருந்தோம். அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சது, நான் ரிலைஸ் ஆனேன். ஸோ காய்கறி எல்லா காயுமே வந்து ஓரளவுக்கு அதிகமாகிட்டு தான் போகுது, குறைஞ்ச மாதிரி தெரில எனக்கு. என்னமோ சில காய் மட்டும் வேணால் இருந்திருக்கலாம். ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன், அது அப்படியே இருக்குது. ஸோ ரொம்ப வளவலன்னு பேசாமல் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பெட்ரூம் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. என்னென்னா ஒரு பெட்ஷீட் பற்றி சொல்லியிருப்பேன், எலாஸ்டிக் பெட்ஷீட்னு. ஸோ அந்த பெட்ஷீட் வந்து இப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது வந்து போட்டு வந்து 1 வாரம் ஆகுது. இந்த பெட்ஷீட் போட்டு 1 வாரம் கழித்து தான் வந்து வாஷ் பண்ணுறது. இப்போ வரைக்குமே வந்து அந்த பெட்ஷீட் வந்து அந்த அளவுக்கு கலையில் அப்படியே இருக்குது, போட்டது அப்படியே இருக்குது. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சன் வந்து எகிரி குதித்து விளாடுறது எல்லாமே பண்ணார். பட் அப்படியே நல்லா இருக்குது, இப்போயும் நல்லா இருக்குது.
ஸோ உங்களுக்கு இந்த பெட்ஷீட் வேணும்னா வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ எல்லாத்துலேயுமே இருக்கும். எலாஸ்டிக் பெட்ஷீட்னு போடுங்க, அதில் வந்து நிறைய பெட்ஷீட் வரும். ஸோ பாருங்கள், இது நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோலையோ என்னமோ ஒரு வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அப்போது வந்து போட்டிருந்தது காமிச்சிருப்பேன். இன்னும் பாருங்கள். ஸோ நல்லா இருக்குல்ல, பெட்ஷீட் ரிமைன் சேஃப். ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சு. கிச்சனில் பெட்ரூமில் வந்து இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. 12:10 ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 10 minutes பேசினேன்னா 12:10 ஆயிடுச்சு. ஸோ ஹால் பாருங்கள், ஹால் இப்படி தான் இருக்குது. நம்ம கிச்சன் வருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாமே காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வச்சு இது பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் முக்கியமாக தேவைப்படுறதெல்லாம் வாங்கியிருந்தேன். முக்கால்வாசி வந்து எல்லாத்தையுமே வாங்கிடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் வந்து வாங்கினேன். காய்கறி ரேட்லாம் இப்போ அதிகமாகிடுச்சு. ஸோ இது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா அந்த காம்பு வந்து கீழே வரைக்கும் இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா நல்லா சொத்தை இல்லாமல் இருக்கும். இந்த காம்பு வந்து இந்த இது வரைக்கும் இருக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப பெருசாக கத்திரிக்காய் வாங்கினா சில நேரம் வந்து சொத்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இதாக வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பாயில் கொட்டி வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்னு. நான் வந்து இதை வச்சதுக்கப்புறம் வந்து அப்படியே எடுத்து வச்சுருவேன், க்ளீன் பண்ண மாட்டேன். எடுத்து சமையல் பண்ணுறப்போ மட்டும்தான் க்ளீன் பண்ணுவேன். நம்ம வந்து ஒவ்வொரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறப்போ நம்ம சமையல் பண்ணுறப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பொல்லங்காய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பொல்லங்காவே நான் வந்து வாங்கலை. ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போய் தான் வாங்கினோம். அருப்புக்கோட்டை சைட் தான் போய் வாங்கினோம். ஸோ அந்த ஊருக்கு போய் தான் வாங்குறனால வந்து பொல்லங்காய் வந்து அதிகமாக கிடைக்கல, அங்கேயும் கிடைக்கல. ஸோ அதனால் வாங்க முடியாமல் போயிட்டு இருந்தது. காலையில் வந்து முட்டை செஞ்சுருந்தேன். முட்டை வந்து வெடித்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து கட் பண்ணி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த இது வந்து வெடித்து இப்படி இருந்தது. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். ஒரே ஒரு முட்டை தான் இருந்துச்சு, அதனால் அவருக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு விட்டாச்சு சன்னுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு காஃபியை போட்டு குடித்தா தான் வந்து வேலையே ஓடும். ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு, என்னால் முடியல காஃபி இல்லாமல். அதாவது ரொம்ப அடிக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து காஃபி டீ வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி தான் பூஸ்ட் பண்ணும், சுறுசுறுப்பாக்கும் சொல்லப்போனால். இந்த பேக்கெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் அந்த பேக்கெட்டை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இதாகாது, பிசுபிசுன்னெலாம் இதாகிடாது. காஃபி தூள் நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. ஸோ அனாமிகா டிவி ஓடிட்டு இருந்தது, நான் பார்த்துக்கிட்டே வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அந்த சேனல் போட்டிருந்தாவே போகிறதே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி 3 ஒரு 15 minutes இருந்தப்போ கொஞ்ச நேரம் பாட்டு போட்டிருந்தேன். அப்புறம் அந்த பாட்டை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்தது. 2 டைம் பெஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை ஃபுல்லுமே வந்து காலையிலும் மழை, அப்புறம் விட்டுருச்சு மத்தியானம், அப்புறம் மறுபடியும் சாயந்தரமும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு பார்க்க. அந்த அந்த ஜில்லுன்னு காற்று வர்றது, இந்த செடி வந்து அந்த மழைக்கு வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி ஃபுல்லுமே வந்து நல்லா மழை தான் பெஞ்சிக்கிட்டே இருந்தது. இது வந்து நான் வந்து மண்டே எடுக்கிற வீடியோ. ஸோ திங்கக்கிழமை ஆகுது. இன்றைக்கி வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்கிறதுக்கு இன்றைக்கி தான் எனக்கு நேரமே கிடச்சிது. ஏன்னா நாங்கள் நேற்று வந்தோன்னே ஒரு 7:30 போல் தான் வந்தோம் நைட்டில். ஸோ 4:30 போல் கிளம்பணும், ரிட்டன் வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கு உடனே வந்து எடுத்து வைக்கல, அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு.
ஸோ சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்துட்டதுக்கப்புறம் காலையில் வந்து எனக்கு வந்து டைம் கிடைக்கல. ஸோ இதனால் இப்போவுமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து நம்ம வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கிறப்போ சமையல் பண்ணுறப்போ குயிக்காக ஒவ்வொரு காய்கறியாக எடுத்து சமையல் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காய்கறி எடுத்து வைக்கிறது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக எடுத்து வச்சிட்டோன்னா டப்பாவாக எடுத்து வச்சோன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து சமையல் பண்ணுறப்போ டக்குன்னு எடுத்து சமையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்படி தான் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிடுவேன், டம்ப் பண்ணிடுவேன். ஸோ நான் ஃப்ரிட்ஜை வந்து திறந்து வச்சு செய்கிறப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணிடுவேன். ஃப்ரிட்ஜு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் போடுவேன் நான் சுவிட்சே. ஸோ கொத்தமல்லி வந்து அந்த தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து தண்ணியில் வந்து கழுவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நான் ஃபஸ்ட்டே அதை கழுவிடுவேன், அதுக்கப்புறம் உரித்து போட்டுருவேன். அதுக்கு கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கூட அது கெட்டு போகாது. கருவேப்பிலை ரொம்ப நாள் ஆச்சுன்னா தான் கெட்டு போயிடும். கொத்தமல்லி வந்து நம்ம வந்து தண்ணியில் கழுவிட்டு ட்ரை பண்ணாமல் வந்து டப்பாக்குள்ளே போட முடியாது, அதனால் இது பண்ணோம். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பண்ணியிருந்தேன். ஒரு சப்பாத்தி வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு, மேனேஜ் பண்ணியாச்சு. புளிக்குழம்பாட்ட பண்ணியிருந்தேன் பட்டர் பீன்ஸ். ஸோ அதனால் வந்து சப்பாத்தி போட்டு புளிக்குழம்புக்கு வந்து மேக்ஸிமம் வந்து சப்பாத்தி நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கும் நல்லாயிருக்கும், அதை விட வந்து சப்பாத்திக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் சப்பாத்தி தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். இன்னொரு டே எனக்கு இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. இன்னொரு வீடியோட நான் உங்களை பார்க்குறேன். டேக் கேர், பாய்.